அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தனிவட்டி சம்ஸ் ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தனிவட்டி சம்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசல் 35,000 கொடுத்துருக்காங்க. ஆர் பார்த்திங்கன்னா 9% கொடுத்துருக்காங்க. இப்போ என் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனிவட்டி ஃபார்ம்ல என்ன? ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர்/பை 100. இப்போ அசல் மதிப்பு பார்த்திங்கன்னா 35,000 பெருக்கல் என் 2 இன்ட்டு ஆர் 9% அப்படின்னா 9/100 போட்டு வச்சுக்கேன். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இங்கே மேலே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் 350 பெருக்கல் 2 பெருக்கல் 9 மட்டும் இருக்கும். இப்போ 9×2 18. அப்புறம் 350 பெருக்கல் 18 நம்மளுக்கு கேன்சல் என்னங்க 6,300 தனிவட்டி கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனிவட்டியும் மொத்த தொகையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும், மொத்த மதிப்பும் மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். இப்போ அசல் மதிப்பு பார்த்தீங்கன்னா 8,000, ஆர் 7% கொடுத்துட்டாங்க, என் 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. இப்போ தனி வட்டி ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர்/பை 100 அப்படின்னு போட்டாச்சு. இப்போது பி என்னங்க 8,000 இன்ட்டு என் 2 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் 7%, 7 டிவைட் நம்ம 100 போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஜீரோக்கு மேலே 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் நம்மளுக்கு 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7 வந்திருக்கும். இப்போ 7 14. அப்புறம் 80 பெருக்கல் 14 2 பெருக்கணும் நம்மளுக்கு தனி வட்டி 1,120 கிடைக்கிது. இப்போது தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த தொகை ஏ கண்டுபிடிக்கணும். மொத்த தொகைக்கு ஃபார்முலா மொத்த தொகை ஏ நம்ம சொல்லுவோம். ஏஸ் ஈக்குவல் டு அசல் மதிப்பு ப்ளஸ் வட்டி. இப்போ அசல் மதிப்பு பார்த்திங்கன்னா 8,000 ப்ளஸ் வட்டி 1,120. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினா மொத்த தொகை பார்த்திங்கன்னா 9,120 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என் பாருங்கள் 4 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. ஆர் 9.5% சொல்லிட்டாங்க. ஐ பார்த்திங்கன்னா வட்டி தனி வட்டி பார்த்திங்கன்னா 21,280 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அசல் மதிப்பு கேட்குறாங்க. அப்போனா நம்மளுக்கு வட்டியோட ஃபார்முலா என்னங்க? ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர்/பை 100. இப்போ ஐயோட வேல்யூ 21,280. பி வேல்யூ நமக்கு தெரியாது. அப்படின்னா பி அப்படியே போட்டு எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள் இன்ட்டு ஆர் பார்த்திங்கன்னா 9.5 டிவைட் 100 போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு பிஓ மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். பிஏ மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போனா P is equal to 21,280 into 100 divide 4 into 9.5 அப்படின்னு போட்டாச்சு நம்ம. இப்போது இந்த 9.5 ஒரு முழு எண்ணாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் தொகுதியிலும் 10ஆல் பெருக்கி பகுதியிலும் 10ஆல் பெருக்கலாம். அப்போனா 21,280 பெருக்கல் 25 × 10 பார்த்தீங்கன்னா 250 நம்ம போட்டுக்கலாம். டிவைட் 95 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு என்ன வருதுங்க? அசல் மதிப்பு 56,000 கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். பாக்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அசல் பார்த்திங்கன்னா 8,500 கொடுத்துருக்காங்க. என் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது மொத்த தொகை பார்த்திங்கன்னா 11,050 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த தொகை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஐஸ் ஈக்குவல் டு
அசல் மொத்த தொகை மைனஸ் அசல். அப்போனா இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண நமக்கு வந்து வட்டி வந்து கிடச்சிருச்சு. ஐ பார்த்திங்கன்னா வந்து 2550 வந்து கிடச்சிருக்குது. இப்போ ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர்பி வந்து 100. இப்போ ஐ பார்த்திங்கன்னா வந்து 2550 ஈக்குவல் டு பி வந்து 8500 இன்ட்டு என் வந்து 3 பெருக்கள் வந்து 6 வந்து நம்ம அப்படி போட்டுக்கலாம். டிவைட் வந்து 100 வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா ஆரை வந்து நம்ம ரைட் சைடு வந்து அப்படி வச்சுக்கலாம். மிச்சம் எல்லா வேல்யூமே லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வரலாம். அப்போனா ஆர்ஸ் ஈக்குவல் டு 2550 பெருக்கள் 100 வகுத்தல் 8500 பெருக்கள் 3. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அடித்து போட்டால் நமக்கு வந்து 850 வகுத்தல் 85 கிடைக்குது. ஓர் 85 10 வந்து 850. அப்போனா வட்டி வீதம் ஆர் பார்த்தீங்கன்னா வந்து 10%. நெக்ஸ்ட்டு 5th சம். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 வந்து உயரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஆர் பாருங்கள் 13% வந்து கொடுத்துட்டாங்க. அசல் மதிப்பு வந்து 16,500 சொல்லிட்டாங்க. மொத்த தொகையே பார்த்திங்கன்னா வந்து 22,935 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும்னா ஐஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அதாவது மொத்த தொகை மைனஸ் அசல். அப்போனா 22,935 மைனஸ் 16,500. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம கழிச்சா வட்டி பார்த்திங்கன்னா வந்து 6,435 வந்து கிடச்சிருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஆண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர்பி வந்து 100. ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6,435 ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 16,500 இன்ட்டு என் அப்படியே போட்டு இன்ட்டு ஆர் பார்த்திங்கன்னா 13 டிவைட் வந்து 100. இப்போ எண்ணை மட்டும் வந்து ரைட் சைடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வேல்யூமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போனா என் ஈக்குவல் டு 6,435 பெருக்கள் 100 வகுத்தல் 16,500 பெருக்கள் 13. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆயிடும். மிச்சம் 6,435 இங்கே வந்து வகுத்தல் வந்து 165 பெருக்கள் 13 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் 5ஆல் கேன்சல் பண்ணலாம். பண்ணால் 3 5 மிச்சம் 1 3 5 வரும். அடுத்து 1 5 மிச்சம் 1 2 10 மிச்சம் 4 8 40 மிச்சம் 3 7 35. அப்போனா வந்து 1287 வகுத்தல் 33 பெருக்கள் 13. இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? என் பார்த்திங்கன்னா வந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும்.